ஹை கைஸ், நீங்கள் நான் பார்க்க போகிற டேப் நேம் எப்படி பார்த்தீங்கன்னா திஸ் ரெசிபி இன்க்ரீடியன்ட் அப்படின்ற ஒரு டேப்பை தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டேப் எப்படி பாஸ் பண்ணணும் அப்படின்ற டிப்ஸ் அண்ட் ஷார்ட்கட்லாம் இந்த வீடியோவில் இருக்குது. அண்ட் தென் குவாலிஃபிகேஷன் அட்டம் ஃபுல்லாக இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ ஃபுல்லாக பார்த்துட்டு ஈஸியாக பாஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டேப்போட மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் மார்க் பண்ணியிருக்கலையா, ஸோ அதான் கொயரை மீன் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் 2 இன்க்ரீடியன்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணி எந்த இன்க்ரீடியன்ட் ரெசிபி இன்க்ரீடியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணிட்டு செகண்ட் ஆப்ஷனில் அங்கே கீழே பாக்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அங்கே நம்ம டைப் பண்ணோம். அண்ட் தென் ஏதாவது ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் மட்டும் தான் இருக்குது, ஸோ ஆனால் அது ரெசிபி அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நாட் ரிலேட்டட் அப்படின்னா நாட் ஏ ரெசிபி இன்க்ரீடியன்ட் அப்படின்னு சூஸ் பண்ணுங்கள். ஸோ இதான் குவாலிஃபிகேஷனோட ஃபஸ்ட் ஒன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 இன்க்ரீடியன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த இன்க்ரீடியன்ட் ரெசிபி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூஸ் பண்ணணும், ஓகேவா. அண்ட் தென் கீழே பார்த்தீங்கன்னா கூகுள் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வச்சு எந்த இன்க்ரீடியன்ட் வந்து ரெசிபி இன்க்ரீடியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணிடலாம் ஈஸியாக, ஓகேவா. ஸோ நான் கீழே பார்த்ததில் கார்லிக் பவுடர் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் ரெசிபி இன்க்ரீடியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இன்க்ரீடியன்ட் மட்டும் சூஸ் பண்ணிட்டு ஸோ செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிடுங்க. அந்த செகண்ட் இன்க்ரீடியண்ட்டை இதில் பேஸ்ட் பண்ணிடுங்க, ஓகேவா. ஸோ அந்த தென் சப்மிட் கொடுத்துடலாம். ஓகே, அந்த தென் செகண்ட் ஒன் பாருங்கள், ஓகே. அதை நம்ம எப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். ஸோ கூகுளில் இருக்குது. ஸோ இது ஒரு ரெசிபி இன்க்ரீடியன்ட் தான். ஸோ மிக்ஸ்அப் இன்க்ரீடியன்ட் கிடையாது, ஸோ சிங்கிள் இன்க்ரீடியன்ட் தான். ஸோ அதனால் இது வந்து ரெசிபி அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துடலாம், ஓகேவா. அண்ட் தென் தேர்ட் ஒன் பாருங்கள், ரைஸ் நூடுல்ஸ் அப்படிங்குது. ஸோ நூடுல்ஸ், ஸோ இது வந்து ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் தான். ஸோ இதில் டபுள் இன்க்ரீடியன்ட் மிக்சடு இல்லை. ஸோ அதனால் இது வந்து நம்ம ரெசிபி அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிடலாம், ஓகேவா. ஸோ 1 or 2 டைம் செக் பண்ணிக்கோங்க ஃபுல் அண்ட் ஃபுல். ஸோ இதை நம்ம ரெசிபி அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷனாக சூஸ் பண்ணிடலாம். அண்ட் தென் ஃபஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டேன், சப்மிட் கொடுத்தாச்சு. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். அண்ட் தென் ஸோ இதில் 2 டைப் ஆஃப் இன்க்ரீடியன்ட் மிக்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இதை செகண்ட் ஆப்ஷனாக சூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா. ஸோ தான் 1 or 2 டைம் படித்து பார்த்துக்கோங்க, ஓகேவா. ஸோ செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிவிட்டு ஸோ எனி ஒன் கமெண்ட் கொடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஸோ எந்த ரெசிபி இன்க்ரீடியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம கீழே வந்து மென்ஷன் பண்ணோம். ஸோ நான் இதில் வந்து சம் இன்க்ரீடியன்ட் மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் வேறு டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்க போகிறேன், ஓகேவா. நான் சப்மிட் கொடுத்துட்டேன். அந்த நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், சாக்லேட் பிஸ்கெட் அப்படின்னு இருக்குது. ஸோ சிங்கிள் இன்க்ரீடியன்ட் தான். ஸோ இதில் எந்த மிக்ஸ்அப் கிடையாது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஒன் ரெசிபி இன்க்ரீடியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக சூஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ 1 or 2 டைம் முடிஞ்சு செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் சாக்லேட் பிஸ்கெட்ஸ் அப்படி இருக்கு இல்லையா, ஸோ அதனால் இதை நம்ம ஃபஸ்ட்டு ஆப்ஷன் இன்க்ரீடியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக சூஸ் பண்ணிடலாம். அதனால் சப்மிட் கொடுங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம், ஆல் பர்பஸ் ஃப்ளோர் ப்ளஸ் அண்ட் அப் டு என் அடிஷ்னல் அப்படின்னு இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இதுலேயும் 2 இன்க்ரீடியன்ட் மிக்சப்பில் இருக்கனால ஸோ இதை நம்ம செகண்ட் ஆப்ஷனே சூஸ் பண்ணிட்டேன். சூஸ் பண்ணி சப்மிட் கொடுக்குறேன், ஓகேவா. அந்த நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஓகே, ஸோ இது ஏதோ சிங்கிள் இன்க்ரீடியன்ட் மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம இதை கூகுள் பண்ணி அந்த செக் பண்ணிக்கோங்க, ஓகேவா. அண்ட் தென் அதனோட கொயரை காப்பி பண்ணலாம். ஸோ காப்பி பண்ணி கூகுள் பண்ணுங்கள், ஓகேவா. ஸோ ஐ திங்க் இது வந்து ரெசிபி தான். ஸோ அதனால் சப்மிட் கொடுத்தாச்சு. அந்த நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஃபுல் ஃபேட் கோகனட் மில்க் அப்படின்னு இருக்குது. ஸோ இதுலேயும் 2 இன்க்ரீடியன்ட் வந்து மிக்சப்பில் இருக்கனால ஸோ செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிவிட்டு ஸோ கோகனட் மில்க் அப்படின்ற ஆப்ஷனை மட்டும் அந்த பாக்ஸில் ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துடலாம், ஓகேவா. கீழே ஸ்க்ரோல் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் அந்த கோகனட் மில்க் அப்படின்றத மட்டும் இன்க்ரீடியண்ட்டாக எடுத்துக்கிறேன். ஸோ செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிவிட்டு கோகனட் மில்க் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணிடுங்க.
சப்மிட் கொடுத்துடலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஆல்பம் பட்ஸ் ஷேல் அப்படின்னு இருக்குது. ஓகே, அதனுடைய ஸோ ஐ திங்க் இதுவும் இன்க்ரீடியன்ட் மாதிரி தான் இருக்குது. ஸோ சிங்கிள் இன்க்ரீடியன்ட் மாதிரி இருக்குல்ல, ஸோ நீங்கள் ரெசிபி அப்படின்ற ஆப்ஷன் சூஸ் பண்ணலான்னு இருக்கேன். அண்ட் தென் ஸோ இதுக்கு நம்ம இன்க்ரீடியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணலான்னு இருக்கேன். நான் சப்மிட் கொடுங்க. அண்ட் தென் லாஸ்ட் ஒன் பார்க்கலாம், மேப்பிள் ஹனி துருக்கி பிரெஸ் பால் ஹனி அப்படின்னு இருக்குது. ஸோ அதனால் இதை நம்ம வந்து 2 இன்க்ரீடியன்ட் மிக்சப்பில் இருக்கனால ஸோ செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிவிட்டு ஸோ ஹனின்றதை மட்டும் நான் இன்க்ரீடியண்ட்டாக எடுத்துக்கிறேன். ஸோ அதனால் வந்து செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிவிட்டு பாக்ஸில் ஹனின்றதை ஃபில் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் சப்மிட் கொடுத்துடலாம். இங்கே 1 or 2 டைம் செக் பண்ணிக்கோங்க சப்மிட் கொடுக்குறதுக்கு முன்னாடி. கொடுத்தாச்சு. அந்த ஆன்சர் கரெக்டு. ஸோ குவாலிஃபிகேஷன் அட்டம் ஈஸியாக பாஸ் பண்ணிட்டோம். அந்த இந்த வீடியோவில் சொன்ன டிப்ஸ் அண்ட் ஷார்ட்கட்டில் யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த இந்த இப்போ யாராவது பாஸ் பண்ணாங்கன்னா இந்த வீடியோ வச்சு ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். ஓகேவா? கீப் சப்போர்ட்டிங் மை சேனல். தேங்க்யூ. அந்த ஏதாவது டவுட் அப்படின்னா மறக்காமல் இந்த கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் ரிப்ளை பண்ணுவேன். தேங்க்யூ.